ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்படியுமே ஒவ்வொரு அத்தியாவசிய பொருள் தேவைப்படும். கண்டெய்னர் பாக்ஸாக இருக்கட்டும், உண்டியலாக இருக்கட்டும். ஏன்னா உண்டியலில் காசு சேர்க்குற பழக்கம் இன்னுமே நம்மளுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற திங்ஸும் நமக்கு தேவைப்படுது. கிச்சன்லேருந்து லிவிங் ரூமாக இருக்கட்டும், மற்ற இடத்துலையுமே நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அன்றாட பொருட்கள் தேவைப்படுது. அந்த கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ட்ரே காம்போவில் வச்சுருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் தான் இருக்குது. 109 இந்த ட்ரே காம்போ செட் வச்சுருக்காங்க. 3 ட்ரே வரும். இதில் நம்ம எண்ணெய் வச்சுக்கிறலாம். எண்ணெய் பாட்டில் ஜார் வச்சுருந்தோம்னா அதெல்லாம் வச்சுக்கிறலாம். கிச்சனில் தனியாக கீழே உங்களுக்கு அந்த எண்ணெய் படியுன்றது இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸும் இருக்குது. இதில் நம்ம இந்த கிளிப்பு, ஹேர் பின்னு, சேஃப்டி பின்னு அந்த மாதிரி திங்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸும் இருக்குது. நம்ம வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கிறலாம். கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம். கிளிப்ஸு, ரப்பர் பேண்ட்ஸு, நம்ம அடிக்கடி தேவைப்படுற பொருட்களை பாக்ஸ்குள்ளே போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறலாம். ஏன்னா தேட வேண்டிய அவசியம் இருக்காது. பேங்கிள்ஸ் இது மாதிரி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அழகான கண்டெய்னர் பாக்ஸும் இருக்குது. இந்த மாதிரி பெரிய சைஸ் ஸ்க்ரப்பரும் இருந்துச்சு. ரொம்ப பெரிய சைஸ் ஸ்க்ரப்பராக இருந்தது. க்ளீனிங் கலெக்ஷன்ஸும் பார்த்துக்கிறலாம். நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு பாத்திரம் கழுவுற இருந்து பாத்ரூம் கழுவுறதுக்கான ப்ரஷ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஃபன் பாக்ஸ் கண்டெய்னர் செட், உங்களுக்கு டப்பர்வேர் டைப் டிஃபன் பாக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுவுமே ஆஃபர் ப்ரைஸஸில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹோஸ் நாசில் நம்ம டியூப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏற்றது மாதிரி நம்ம மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம். க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம். கார்டன் வச்சுருந்திங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இதெல்லாம் கிச்சன் டேப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃபேஸட். நமக்கு ஏற்றது மாதிரி அதை திருப்பி வாஷ் பண்ணிக்கிறலாம். நம்ம கிச்சனுக்கு தேவையான குட்டி குட்டி அழகான ஐட்டம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் மசாஜர் கூட அவைலபிளாக இருக்குது. குட்டி மசாஜர், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். நம்மளுக்கு கால் கை வலிக்கும் போது அந்த இடத்துல வச்சு ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கிறலாம். ட்ரெண்டிங்காக போன ப்ராடக்ட்டு. இந்த துணிக்குள்ளே போட்டால் அது உங்களுக்கு சிக்கு மாதிரி வராமல் அழகாக தனித்தனியாக எடுத்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த லெவன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ப்ராடக்ட்டும் இருந்தது. துணி எடுக்கிறது தான் மிஷினில் கஷ்டம். அது மிஷினில் போட்டாலும் அந்த துணியை கரெக்டாக எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் கண்டெய்னர் செட்ஸு இதெல்லாம் நிறையா இருந்தது. க்ளீனிங் ப்ரெஷ்ஷு, துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷு, கிளிப்ஸ் ஐட்டமு, அப்புறம் ப்ரீ ப்ளீட்டிங் சாரீ பண்ணுறதுக்கான கிளிப்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவுமே அவைலபிளாக இருந்தது. இந்த கலெக்ஷன்லாம் க்ராசரி இருக்கிற செக்ஷனில் அவைலபிளாக இருந்தது. நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா 5th ஃப்ளோரும் க்ராசரி இருக்கிற ஃப்ளோரும் விசிட் பண்ணுங்கள். அங்கே தான் இது அவைலபிளாக இருந்துச்சு. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஹேண்ட் வாஷ் பாட்டில், அழகாக இருக்கிற ஹேண்ட் வாஷ் பாட்டிலில் எண்ணெய் கேன், ஆயில் கேன் இருந்தது. பிளாஸ்டிக் கேனு. ஆயில் கேன் எல்லாமே 56 தான். குறைஞ்சபட்சம் ஒரு 700 ml அந்த ஆயில் கேன் பிடிக்கும். அதுக்கடுத்து சாஸ் பாட்டிலு. இந்த சாஸ் பாட்டில் டைப்பும் நம்ம வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், சாஸ்க்கு மட்டும் இல்லை. அதுக்கடுத்து இந்த பாத்திரம் விளக்குற ப்ரெஷ்ஷு, இந்த க்ளவுஸ் எல்லாம் ஒரு காலத்தில் ட்ரெண்டிங்காக போனதுங்க. பாத்திரம் விளக்குறதுக்கு இந்த க்ளவுஸ் மாட்டிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது க்ளீனிங் க்ளவுஸு. நம்ம இப்போ வேறு ஏதாவது க்ளீன் பண்ணுறோம்னா நம்ம கையில் மாட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிறலாம். இது இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கிற குளிக்கிற க்ளவுஸ் போல். அப்படியே குளிக்கும்போது அந்த க்ளவுஸ் மாட்டிட்டு தேய்ச்சி குளிச்சுக்கிறலாம் போல். இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த க்ளவுஸ் அந்த குளிக்கிற க்ளவுஸ் மட்டும் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டுருக்கு. அதுக்கடுத்து நம்ம ஹூக் ஸ்டிக் பண்ணிக்குவோம் இல்லையா, நம்ம ஆணி அடிக்காமல் அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கான ஹூக் கலெக்ஷன்ஸுமே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் அடுத்து போகும்போது ஒரு சில நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ஸ்டாக் அந்த அளவு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து சோப்பு டப்பா தான் வெரைட்டியாக இருந்தது. நார்மல் சோப்பு டப்பாவும் இருந்தது. உங்களுக்கு செவத்துலேயே மாட்டி வைக்கிற மாதிரி இருக்கிற சோப்பு டப்பாவும் இருந்தது.